ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அன்புடன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக? இன்றைக்குமே பொங்கல் ஸ்பெஷல் தாங்க. என்னங்க 3 ஸ்டார் ஹோட்டலில் காட்டிட்டு இங்கே போயிட்டு பொங்கல் அப்படின்றீங்க நீங்கள் கேட்கலாம். நம்ம யூஸ்வலாக பொங்கல் செலிப்ரேஷனை வீட்டில் பண்ணுவோம், தோட்டத்தில் பண்ணுவோம், பண்ணை வீட்டில் பண்ணுவோம், இல்லைனா ஒரு பெரிய மைதானத்துலக்குள்ளே செலிப்ரேட் பண்ணுவோங்க. ஆனால் 3 ஸ்டார் ஹோட்டலில் பொங்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு செலிப்ரேஷனுக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபீலை வர வைக்கிறது அந்த சுற்றி இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் தாங்க. அது அப்படியே வந்து உண்மையாக பொங்கல் தான் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பொங்க பானை மேலே பொங்க பானை, அந்த பொங்கல் பொங்கி வர மாதிரி காட்டன் வச்சுருந்தாங்க. கீழே விறகெல்லாம் வச்சு அதுக்குள்ளே வந்து ஒரு எல்இடி லைட் செட் பண்ணி அடுப்பு உண்மையாக எரியிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணவங்க யாருன்னு பார்க்கலாமா? அவங்களே சொல்லிட்டாங்க இதெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு வந்து கோப்பம் பண்ணுறாரு அப்படிங்கிற எல்லா ஈவெண்ட்லேயும் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாலே போயிட்டு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி 3 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியான செலிப்ரேட் பண்ண போகிறோம், ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், முக்கியமாக வந்து ஸ்பீக்கர் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளூடூத் கனெக்டட் மைக்கு, கரோக்கி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. பட் அதுவுமே வந்து லிமிட்டட் சவுண்டு தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இங்கே நடந்த இந்த செலிப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸை விட பெரியவங்க தான் வந்து நிறைய கேம்ஸு, அந்தாக்ஷரி, டான்ஸு, பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். கேம்ஸ் எப்பவும் போல் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற 2 பேரே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பற்றி பெருமையாக சொல்கிறதும், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் பற்றி பெருமையாக சொல்கிறது. அதாவது ஃபேமிலி இன்ட்ரோ போயிட்டு இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேஷன் ஷோ வந்து கேட்வாக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே வந்து முன்னாடி வந்து எந்த ப்ராக்டிஸ்லாம் கொடுக்கல. ஆன் ஸ்பாட்டில் அப்படியே வந்து சும்மா வாக் பண்ணி அடுத்தது பாப்பாவோட டான்ஸு. இது நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. கிட்ஸோட கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 பேர் பாட்டு பாடுறது, ஒரு டான்ஸ் ஆடுறது, நடுவில் கொஞ்சம் நேரம் கேம்ஸு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி விட்டுருந்தோம். இந்த கேம்ஸ் எப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஷர்ட் கொடுத்துருவாங்க. அந்த பலூன் வந்து கீழே விழக்கூடாது. அதை தட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டை போட்டு அந்த பட்டன்ஸ் எல்லாம் போடணும். ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நான் வந்து வின் பண்ணியிருக்கேங்க ஃபஸ்ட்டு. அடுத்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு A4 பேப்பர் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த பேப்பரில் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிற்கணும். அதுக்கப்புறம் 2ஆம் அடிச்சு அதில் நிற்கணும், 4ஆம் அடிச்சு நிற்கணும். ஃபைனலாக வந்து ஒருத்தர் தான் நிற்கிற மாதிரி இடம் இருக்கும்போது அவங்க வந்து ஒய்ஃப் நிற்கிறாங்க. லேட்டாக வந்திருந்து சில பேரோட அந்த ஃபேமிலி இன்ட்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக போயிட்டு ஃபோட்டோ எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது பாப்பா வந்து பாட்டு பாடினாங்க.
எடுத்து ரத்தன கிளியா ஒரு ஓரமா பத்திர காளிய கருப்பு சாமிய வெத்தவ தேவிய வல்லவசம் இன்னும் என பேச்சு அதுல மாறி அவனோட சித்திர கப்புற கட்ட தேவிய வல்லவசம் இன்னும் என பேச்சு அதுல மாறி அவனோட சித்திர கப்புற கட்டவே சித்திர கப்புற கட்டவே ஆழாம் கணக்கு அழகு புது வரலாம் புஜொலிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் கொஞ்ச நேரம் எல்லாரையும் நல்லாவே என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாரு. உங்களை பார்த்த உடனே எனக்கு எங்கேயோ மேலே போயிடுச்சு. என்ன டான்ஸ் என்ன கைத்தட்டு வாழ்த்துக்கள். தம்பி மைக்கை அட்ஜஸ்ட் பண்ணி பாப்பா சேஃப் வரணும்னாரு. நான் தான் ஏன் சேஃப் அப்படின்னு ஒருபடியா என் பேச்சு அங்கேயும் கொஞ்சம் ஒரு புதுகலத்தை உண்டு பண்ணுச்சு. சீஃப் கெஸ்ட்டாக வந்த டாக்டர் வாசுகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க பிர்லா ஸ்கூலில் வந்து ஹையர் செகண்டரி வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. விஜய் டிவியில் வர நிஷாவை பார்த்தா இவங்களை பார்க்க வேண்டாம், வாய்ஸு அப்பியரன்ஸ் எல்லாமே சேம் தான். நேற்று ஒரு நிகழ்ச்சி நான் போயிருந்தேன். ஒருத்தர் பாரதியார் கவிதையை ஓங்கி ஓங்கி சொல்லி நடுவில் மறந்துட்டாரு. திடீர்னு பார்த்தாரு. தமிழாசிரியராக இருக்கிறது ஒரு பெரிய கொடுமை இருக்கு. திருவள்ளுவர் என்ன சொன்னார் எனக்கு ஆக்சுவலாக மேனேஜர் கிட்ட வந்து ஸோ முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி யூடியூபுக்காக கொஞ்சம் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் ஃபுட் வந்து எடுத்துக்கிறேன் பஃபேல இருக்கிறதெல்லாம் அப்படின்னு இருந்தேன். அவர் வந்து உடனே என்னையை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் தலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு பாவம் அழகாக வந்து காட்டிட்டு பேசிகிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கார்டெல்லாம் கொடுத்து வேறு யாராவது இந்த மாதிரி பார்ட்டியில் இந்த மாதிரி கேதரிங் ஏதாவது அரேஞ்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். சொல்ல போனால் இவ்வளோ பெரிய ஹோட்டலில் நம்மளுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹாலும் கொடுத்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபுட்டும் கொடுத்து இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஹோட்டலில் எப்போவும் ஸ்டாண்டர்டாக இருக்கிற பஃபே மெனு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியான சில ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் ஸ்பெஷல்ன்றதால் அந்த சக்கரை பொங்கல் வந்து இன்றைக்கி வைக்க சொல்லியிருந்தோம். ரொம்பவே நல்லா பால் எல்லாம் ஊற்றி நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சாலட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொட்டீனாக எப்போவுமே அவங்க வந்து வைக்கிறது தான். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மேஞ்சோ சூப் நூடுல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆடாக இருந்தது. அதே மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுத்துக்குமே ஸ்டார்டர்ஸ் இருந்தது. கிரேவி கேட்டிருந்தோம், ப்ரெட் ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க, பிரியாணி கேட்டிருந்தோம். வெஜ்ஜுக்கு வந்து புல்லாவும் நான்வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபுட் வந்து சூப்பராக இருந்தது, அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஹோட்டலில் இருந்து ஆர்டர் பண்ணுறதுக்கும் நம்ம ஹோட்டல்லையே போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் ஏதாவது நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து ஷார்ட்டேஜ் வந்ததுன்னா கூட பார்த்திங்கன்னா ஹோட்டல்லையே வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் வந்து ஆன் ஸ்பாட்டில் எதையாவது ரெடி பண்ணியாவது நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது ஹோட்டலில் பண்ணும்போது. பட் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி வந்து நம்ம ஒரு லிமிட்டட் தான், ஒரு 20, 25, 30 அந்த ஃபேமிலி மட்டும்தான் ஒரு அது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாட்டு டான்ஸுன்னு யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன மெடல் மாதிரி வந்து போட்டிருந்தோம். ஸோ அது வந்து இன்னும் வந்து பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணோம், என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரோட பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வேறு கிட்ஸுக்கு வந்து மாற்றி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா கிட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதே மாதிரி அடல்ட்டில் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்குமே வந்து எல்லாருக்கும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்மால் மொமெண்டம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. 7 இருக்கட்டும், 7 ரிலேட்டட் லைக் 1727 இருக்கட்டும், இல்லைனா 7, 14, 21 இருக்கட்டும், எந்த நம்பர்ஸ் வந்து யாருக்கு வருதோ அவங்க வந்து கிளாப் பண்ணோம். தே ஷுட் நாட் டெல் த நம்பர்ஸ். ஸோ இது பயங்கர டஃப்பாக இருந்தது. பாப்பா நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. 30லேருந்து ஒரு 6-7 மெம்பர்ஸ் வரைக்கும் அவள் விளையாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு இதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு.
ஒரு சின்ன விஷயம் லேடிஸ் பண்ணா ஜென்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடணும் ஜென்ஸ் பண்ணா லேடிஸ் எல்லாம் டான்ஸ் ஆடணும் ஓகேங்களா அந்த பாட்டு You dance dancing like a monkey. கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு இந்த விதமான பொங்கல் செலிப்ரேஷனும் எல்லாருக்குமே வந்து மோஸ்ட் மெமரபுளாக இருக்கும். நம்ம இந்த ஹோட்டலில் போயும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம்ல அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், டூ சப்ஸ்கிரைப், ஸ்டே டியூன் நண்புடன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகோட மீட் பண்ணுறேன். இல்லை இதோட கண்டினியூவேஷன், அதாவது பட்டிமன்றம் ஃபுல்லாகவே வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு